சுமாராக இருக்குங்களா? ஏன்னாப்பா ஃபஸ்ட்டு வந்த மாதிரிலாம் இல்லைங்களா அது? இல்லைங்கண்ணா, அந்த மாதிரிலாம் நல்லா இருக்குதுங்களா? ஜாக்கி சான்லாம் வராரு, அவரே இப்படி பண்ணியிருக்கிறாரு. இது வந்து கோச்சிங் பேச்சு. அப்படிங்களா? நல்லா இருக்குங்களா படம்? என்னைக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? இன்னைக்கு என்ன ஒரு 8 அந்த மாதிரி இருக்குது ப்ரோ. ஓகே, நார்மலாக இருக்குங்களா? ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா ப்ரோ படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு? இல்லை எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. ஜாக்கி சான் வந்து பண்ணியிருக்கிறாரு, அவரெல்லாம் எப்படி பண்ணியிருக்காரு? ஓல்ட் கேரக்டர் லைக் வயசான மாதிரி கொடுத்துருக்காரு. வயசான மாதிரி காட்டியிருக்காங்களா? ஸோ படம் எப்படி ப்ரோ உங்களுக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆனுங்களா இல்லை? ஓகே. இது மாதிரி 10க்கு என்ன ரேட்டிங் தருவீங்க? ஒரு 6-7. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா இருக்குங்களா? ஸோ இந்த படம் உங்களுக்கு ஃபேவரட் சீன் அப்படின்னு என்ன ப்ரோ சொல்லுவீங்க படத்தில்? ஃபேவரட் சீன்னா கிளைமேக்ஸ் தான். நல்லா விறுவிறுப்பாக எடுத்திருக்காங்க. யாருக்கும் போரே அடிக்கல. இந்த ஸ்டண்ட் இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க ப்ரோ? சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜாக்கி சான் வராரு, அவரெல்லாம் எப்படி பண்ணியிருக்காரு? ஜாக்கி சான்லாம் பண்ணியிருக்காரு, அவரெல்லாம் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக இருக்கு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா என்கேஜிங்காக போகுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா படம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, ஆனால் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக? சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே, ஒரு 70% ஓகே. பட் பழைய பாட்டோட இது கம்பேர் பண்ணும்போது அது ஓகே. நல்லா ஸ்டண்ட்டெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கண்ணா படத்தில்? அந்த ஸ்டன்ஸ்லாம் நல்லா இருக்கு. சூப்பராக இருந்ததுங்களா? புது ஒர்க்காக இருந்ததுங்களாண்ணா இல்லை ஓல்டாகவே தான் பண்ணியிருக்காங்களா? கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஓல்டாக தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக ஓல்டாக இருந்தது. ஜாக்கி சான்லாம் பண்ணியிருக்காரு, அவர் எப்படி பண்ணியிருக்காரு ப்ரோ? அவர் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா ஃபீல் கொடுத்தாரு அவர். அப்படிங்களா? இந்த படம் 10க்கு என்ன ரேட்டிங் தருவீங்க ப்ரோ? 10க்கு ஒரு 7. படம் எப்படி இருந்ததுண்ணா? படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? ஜாக்கி சான்லாம் நடிச்சிருக்காரு, அவரெல்லாம் எப்படி பண்ணியிருக்காருங்களா? ஓகேங்களா? நல்லா இருக்கு. ஓகே. படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சா? படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சா? ஃபைட்லாம் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சா? உனக்கு பிடிச்சிருந்ததா படம்? ஓகேப்பா, தேங்க்யூ. நல்லா இருந்தது. கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்களா? ஃபைட்லாம் எப்படி இருந்தது மேடம்? நல்லா இருந்தது. பிடிச்சிருந்தது. பசங்களுக்கு, என்னோட பசங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தது. படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததா படம்? ஃபேன் ஆஃப் கலர். எப்படி இருந்தது படம்? சூப்பராக இருந்துச்சா? ஓகே. ஜாக்கி சான் அவங்களாம் எப்படி பண்ணியிருக்காங்க மேம்? எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா இருந்ததா? இந்த படம் உங்களுக்கு 10க்கு என்ன ரேட்டிங் மேம் தருவீங்க நீங்கள்? 9 தருவீங்களா? கொஞ்சம் ஸ்லோவாக இழுத்துட்டு போன மாதிரி இருந்தது. அதனால 9. பட் ஆனால் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக வந்தீங்களா மேம்? ஓகே. ஜாக்கி சான் சாருக்கு ஸ்ட்ராங்கான ரோலுங்களா? இது ஸ்ட்ராங்கான ரோல் தான். ஆனால் பார்ட் 1 எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் நல்லா பண்ணலாம். பட் படம் நல்லா இருக்கு. ஸ்டண்ட்டெல்லாம் எப்படி ப்ரோ பண்ணியிருக்காங்க? ஓகே, சூப்பராக இருக்குங்களா? ஸோ கடைசியாக படம் பார்க்கும்போது ஃபைனலாக வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததா ப்ரோ படம்? ஓகே தான். டியூரேஷன் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. மற்றபடி வந்து குழந்தைகளோட ஃபேமிலியோட நம்ம வந்து பார்க்கலாம். போறீங்க. ஸோ பட் 10க்கு என்ன ரேட்டிங் ப்ரோ தருவீங்க படத்துக்கு? 3.5. 3.5. 10க்கு பார்த்தீங்கன்னா 6.5 கொடுக்கலாம். 6.5 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தி வாட்சபிளுங்களா? ஓகே, நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ. சூப்பரா இருக்கு. ரொம்ப கம்மி டைம் தான் சொல்றாங்க, நல்லா இருக்கா? எனக்கே தெரியாது, நான் கம்மி டைம் தான் நானு. படம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டக்குன்னு இன்டர்வல் விட்டாங்க. அதுக்கப்புறம் சரி அது டெக்னிக்கல் ஃபால்ட் நினைச்சேன். ஆனா அது இன்டர்வல், ஏன்னா ஹாலிவுட் மூவிலாம் மோஸ்டா இன்டர்வல் அவங்க சொல்லிட்டுலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம படம் மாதிரி இன்டர்வல் விட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் படம் இருந்துச்சு. அப்புறம் எந்திரிச்சு வந்துட்டோம். நல்லா தான் இருந்துச்சு படம். ஃபைனல் ஃபைட் நல்லா இருந்துச்சு. நல்ல படம், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பாட்டை பார்த்துட்டு இந்த பாட்டை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சின்ன பையன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கான். அதுக்கு முன்னாடி பாட்டு வந்து அந்த வில் ஸ்மித்தோட பையன் நடிச்சிருப்பான். அவன் வந்து வேற மாதிரி கதை. பட் ஆனால் இவனுக்கு குங்ஃபு தான் தெரியும், அந்த கராத்தா தெரியாது. அதனால இவன் வந்து கராத்தா யூஸ் பண்ணி அதை இதெல்லாம் மைனஸ் ஆகிடுச்சோ அதை வந்து இந்த படத்தில் வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிருக்காங்க. எனக்கு பர்சனலாக படம் பிடிச்சிருக்கு. ஜாக்கி சான் வந்து ஆக்டிங் பண்ணியிருக்காரு. பட் அவ்வளோக்கா ஃபர்ஸ்ட் அவர் பண்ண கொடுத்த படத்துல எல்லாம் மாதிரிலாம் இந்த படத்துல அவர் ஆக்ஷன் அது பண்ணல. அவருடைய ஆக்ஷன்லாம் இன்னொரு பையனுடைய ஜெராக்ஸா பார்க்கணும் அப்படின்ட்டு அவர் ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி அவர் கத்துக்கிட்ட அந்த கலை எல்லாத்தையும் அந்த சின்ன பையனுக்கு சொல்லி கொடுத்து வான் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு இதா பண்ணாரு. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அந்த பையன் ஒரு ஏழ்மையான பையனை பிடிச்சி வச்சு ட்ரெயின் பண்ணி அந்த இது பண்ணுவாங்க. இதை விட அந்த படம் செமையா இருக்குண்ணா. அதுல வந்து ஒரு ஸ்டோரி வரும். ஆனா இதுல வந்து இவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நல்லா தான் இருக்கான். லவ் பண்றான், அப்புறமேல் ஃபைட் பண்றான். அந்த லவ் பண்ற படம் என் அப்பாவுக்கு ஃபைட்டு சொல்லி தரான். அவ்வளவுதான். ஃபைனல்ல வந்து ஜாக்கி சான் ஃபைட் பண்ணிக்கிறாரு. அப்படியே படம் முடிஞ்சிருச்சு, டப்புன்னு முடிஞ்சிருச்சு. இல்ல ஒரு சீனாவது லேக் இருக்குங்களா? இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்களா? எனக்கு லேக்லாம் தெரியல. எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எல்லாமே ஸ்பீடா போன மாதிரி இருக்கு. ஒரு ரீல்ஸை ஒரு அரை மணி நேரத்துல பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த எமோஷனல்லாம் ஈஸியாக கனெக்ட் பண்ணியிருக்கலாம். அதை கனெக்ட் பண்ண முடியல அவங்க. இந்த படத்தில் நடிச்ச ஆர்டிஸ்ட்லாம் எப்படி ப்ரோ பண்ணியிருக்காங்க? எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜாக்கி ஜானுக்கும் அந்த பாட்டில் என்ன பண்ணாரோ அதே தான் இந்த பாட்டிலையும் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு மாஸ்டர் வந்து இன்னொரு லெஜெண்ட் வந்து நடிச்சிருக்கா. அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி படம் சூப்பர் தான். குழந்தைங்கலாம் வந்தா தெரியலண்ணா. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் ஃபேமிலிக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்காது. ஜாக்கி சான் ரசிக்கிறவங்க கண்டிப்பா வந்து இந்த படத்தை பார்க்கலாம். அப்புறம் கிளைமேக்ஸும் அதோட வேகமாக முடிஞ்சுது. நம்ம டோர்னமெண்ட்டே ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினைப்போம். பட் அதோட வேகமாக அந்த ஈவெண்ட்டு ஃபைனலிஸ்ட் வந்துடுறாங்க. அதுக்குள்ள அவர் ஜெயிச்சாரு. அது ஒரே ஒரு மூவ் தான். படம் ஃபுல்லாக ஒரு அந்த மூவை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். கடைசியில் அந்த வில்லங்கிட்ட வந்து அதை ட்ரை பண்ணிடுவார். ஸோ டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் எப்படின்லாம் இருக்குது படத்தில்? ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஜாக்கி ஜான் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த சின்ன பையன் பண்ணுவான். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை பிடிச்ச சீன் அப்படின்னா என்ன ப்ரோ சொல்லுவீங்க இந்த படத்தில்? அந்த பிடிச்ச சீன் ஜாக்கி ஜான் வந்து ஒரு ஃபைட் பண்ணுவார். அந்த ஃபைட் சீன் ரொம்ப பிடிச்சது. தமிழ் டப்பு தமிழ் டப்பிங்லாம் கற்றுக்கிட்டாங்க. ஆனால் சைனீஸ் மொழியில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் போகும். அதை தமிழ் சப்டைட்டில் பார்த்து தான் தெரியும். அதிலே சில கதைகள் சொல்லியிருக்காங்க. அது நம்ம சப்டைட்டில் படித்தாதான் ஈஸியாக புரியும். இல்லைன்னா அதுவும் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஓவரால் கொடுக்கணும். எனக்கு 10க்கு 8.5 கொடுப்பேன் நான். 8.5 தரலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ.